Hi, hello, வணக்கம் viewers. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல Herbalife Nutrition ஃபுட் எடுத்து weight loss பண்ண பிறகு அந்த weight எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் weight loss program ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களோட weight குறைச்சிறீங்க. சோ அந்த குறைஞ்ச weight மறுபடியும் எப்படி ஏறாம வச்சிக்கிறது அப்படின்றது தெரியாம இருப்பீங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் weight loss பண்ணனும் அப்படின்றதுக்காக Herbalife Nutrition ஃபுட் எடுத்து நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 30 kg அதுக்கப்புறம் 25 kg மினிமம் ஒரு 20 kg ஆவது லாஸ் பண்ணி நீங்க உங்களோட ஐடியல் weight ரீச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த weight ரீச் பண்ண பிறகு நிறைய பேர் இந்த தப்பு பண்றீங்க. சோ இது எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றது தெரியாம சோ weight குறைஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காக சடனா Herbalife ஓட ஃபுட்டை விட்டுட்டு நார்மல் ஃபுட்டை நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க எடுக்கிறதால சோ இவ்வளோ நாள் உங்க பாடி சோ லோ கேலரி எடுத்து ஹை நியூட்ரிஷன் எடுத்து சோ நீங்க weight loss பண்ணிருப்பீங்க. நான் சடனா நீங்க ஹை கேலரி கொடுக்கறப்போ உங்க பாடியில உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா weight gain process நடந்துட்டு இருக்கும். சோ இதனால நீங்க கஷ்டப்பட்டு குறைச்ச weight கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே வரும். சோ இத தெரியாம எல்லாரும் சோ weight தான் குறைஞ்சிடுச்சே, இதுக்கு அப்புறம் இது எதுக்கு எடுக்கணும் அப்படின்றது சடனா விட்டுறீங்க. இந்த தப்பை நீங்க இனிமே பண்ண கூடாதுங்க. நீங்க weight loss பண்ண பிறகு உங்களோட end result வந்த பிறகு நீங்க இந்த Herbalife Nutrition ஃபுட்டை எப்படி விடணும்னா நீங்க weight loss பண்றதுக்காக எப்படி மார்னிங் நைட் இந்த மாதிரி 2 டைம் நீங்க ஷேக் எடுத்தீங்களோ அதே மெத்தட தான் நீங்க ஐடியல் weight ரீச் பண்ண பிறகு ஒரு 20 டேஸ் நீங்க எடுக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு 20 டேஸ் மார்னிங் நைட் ஷேக் எடுத்து அதன் பிறகு ஒரு 1 டைமா அதை மாத்தணும். சோ 2 டைம் எடுத்ததை மார்னிங் 1 டைம் மட்டும் ஷேக் எடுக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். சோ மார்னிங் 1 டைம் ஷேக் எடுக்கிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் நைட் இந்த 2 டைமும் சோ லோ கேலரி இருக்கிற மாதிரி ஃபுட்டை நீங்க எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்த பிறகு சோ மார்னிங் 1 டைம் ஷேக் ஒரு 20 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதன் பிறகு மார்னிங் 1 டைம் ஷேக்கையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அதன் பிறகு அஃப்ரெஷ் நீங்க கண்டிப்பா ஒரு 2 மந்த்தாவது நீங்க மெயின்டைன் பண்ணணும். சோ இப்படி நீங்க எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் உங்களோட weight மறுபடியும் ஏறாது. சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம சடனா நீங்க விட்டீங்கன்னா உங்களோட weight சடனா ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ அதனால weight loss பண்ற எல்லாரும் தயவு செஞ்சு அதை மெயின்டைன் பண்றது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியலனா எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க ஒரு வெல்னஸ் கோச் மூலமா எடுக்கிறீங்கன்னா உங்களோட வெல்னஸ் கோச் என்ன சொல்றாங்களோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க weight மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Herbalife Nutritionோட ஃபுட் எடுத்து எப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக weight loss பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னாலும் Herbalife Nutritionோட ஒரிஜினல் ப்ராடக்ட் தேவை அப்படின்னாலும் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.